Hi, NCERT Grade 11 Chapter 7 ஈக்லிபிரியத்தோடைய புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். Question number 7.14. 1 mole of H2 and 1 mole of CO are taken in 10-liter vessel and heated to 725 Kelvin. At equilibrium, 40% of water by mass, right? 40% of water by mass reacts with CO according to the equation அப்படின்னு கொடுத்துட்டான். ஸோ ஈக்குவேஷன் பாருங்க. இது வந்து ஸ்டாச்சியோமெட்ரிக் ஈக்குவேஷன் இல்லையா? இங்கேயும் 1 இங்கேயும் 1 அகைன் இங்கேயும் 1 இங்கேயும் 1 ஸோ ரியாக்ஷன் இஸ் பேலன்ஸ்டு. ஸோ அப்போ இனிஷியல் நம்ம இங்கே எழுதும்போது என்ன எழுதிக்கலாம்னா கவனிங்க H2O plus CO gives H2 plus CO2 அப்படின்னு நம்ம எழுதுறோம் அப்படின்னா இப்போ H2O உடைய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 1ன்னு எடுத்துக்கிறேன். இது வந்து மோல்ஸ் தான். 1 மோல்னு கொடுத்துருக்காங்க. கான்சன்ட்ரேஷனாக டிவைட் பை வால்யூம். வால்யூம் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். வால்யூம் நமக்கு 10 லிட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கான்சன்ட்ரேஷன் நமக்கு 1/10 அப்படின்னு எழுதிக்கலாமா? ஸோ இங்கே 1/10. அப்போ இதுவும் நமக்கு என்ன இருக்கும்? 1/10. ஏன்னா ரெண்டுமே 1 மோல் தான் எடுத்திருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு என்ன ஆயிரும்? எதுவுமே ஃபார்ம் ஆகிருக்காது. ஈக்லிபிரியத்தில் 40% ஆஃப் வாட்டர் கன்சியூம் ஆயிருக்கு. அப்போ இதில் 40% என்ன வரும்? நமக்கு 40% ரியாக்ட் ஆகும். மிச்சம் இருக்கும் 0.6 டிவைடட் பை 10. இங்கே என்ன இருக்கும்? 0.6 டிவைடட் பை 10. ஏன்னா ரெண்டுமே 1:1 தான். இது எவ்வளோ ரியாக்ட் ஆகுதோ அவ்வளோ தான் சிஓவும் ரியாக்ட் ஆகும். இதுக்கு தான் இங்கே ரேஷியோ நான் எழுதியிருக்கேன். 1:1 தான். அதே மாதிரி இங்கே ஃபார்ம் ஆகிறதும் என்ன தான் சேம் தான். அப்போ இங்கே நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? 0.4 இங்கேயும் 0.4. கான்சன்ட்ரேஷன் தப்போ டிவைடட் பை 10 டிவைடட் பை 10 ஃபார்ம் ஆகும். ரைட்டா? இதுதான். இப்போ என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். கொஸ்டின் நீங்கள் கட் பண்ணவே இல்லையா? ஸோ இங்கே என்ன கேட்பாங்க அப்படின்னா கேசி கேட்டிருக்காங்கப்பா. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? கேசி நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு கேசி தட் இஸ் ஈக்குவல் டு என்ன ஈக்குவேஷன் நம்ம எழுதலாம்? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் CO2 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H2 டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H2O இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் CO. இதுதான். அப்போ கேசி தட் இஸ் ஈக்குவல் டு CO2ஓட கான்சன்ட்ரேஷன் பாருங்கள் 0.04 இன்ட்டு 0.04 அண்ட் டிவைடட் பை கீழே என்ன பாருங்கள் 0.06 இன்ட்டு 0.06. ரைட்டா? அப்போ கேசி தட் இஸ் ஈக்குவல் டு 0.44 வரணும் நமக்கு. சரியா? ஸோ இது என்ன எதில் இருக்குன்னா ரவுண்ட் ஆஃப் வேல்யூ தான். ரவுண்ட் ஆஃப் என்ன வரும்? 0.44 வரணும். இதுதான் கேசியோடைய வேல்யூ. ரைட்டா? ஸோ இதில் கான்சன்ட்ரேஷன் சப்ஸ்ட் பண்ணிடுங்க. இந்த டேபிள் ஃபார்ம் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியணும். ஆக்சுவலாக அது ஒரு டேபிள் மாதிரி இருக்கும். நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இனிஷியல் ஃபைனல் அப்படின்னு எழுதுவோம் இல்லையா? இது வந்து இனிஷியலில். இது என்னது? டைம் டீயில் என்ன ஈக்லிபிரியத்தில் இது எப்படி இருக்குது அப்படின்றத எழுதியிருக்கேன். ரைட்டா? ஸோ அப்போ கேசியோட வேல்யூ நம்ம கிடச்சிரும். ரைட்? தேங்க்யூ.